தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இதே மகிழ்ச்சியோடு தான் இந்த நாளிலே ஆண்டவருடைய இந்த திருப்பலியிலே பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறோம். உலகின் போக்கும் மனிதனின் எண்ணமும் மாற்றம் கண்டாலொழிய இறைவனுடைய அருளை நாம் நிறைவாக பெற முடியாது என்ற சிந்தனையை தான் இன்றைய வழிபாட்டின் சிந்தனையாக நாம் மேற்கொள்கிறோம். உலக போக்கிலே வாழ்கிற மனிதன் தன்னுடைய வாழ்வை இழந்து விடுகிறான் என்றும், உலக போக்கிற்கு மாறாக நற்பண்புகளை வாழ்வாக்குகிற போது கடவுளை கண்டடைகிறான் என்றும் நாம் நம்புகிற போதுதான் நம்முடைய வாழ்வு மாற்றம் பெறுகிறது. அந்த கடவுளை நோக்கிய வாழ்வியல் மாற்றத்திலே நாம் பயணம் செய்கின்ற போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைபொருளை தகுதியுடன் கொண்டாட நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை ஒருங்கிணைப்பவருமான இறைவா, நீர் கற்றுத் தருவதை நாங்கள் உமது அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 9-13 முடிய. அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே
கடவுளுடைய நற்செய்தி உங்களுக்கு பறைசாற்றினோம். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல உங்களை நடத்தினோம். தம்முடைய ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம். உங்களை ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றிக் கொள்ளும். சொல்வதென இரவும் என்னை சூழ்ந்து கொள்ள
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 27 தொடங்கி 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே ஆழமாக அழகாக தோற்றமளிக்கின்றன. அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளர்களாய் தோற்றமளிக்கிறீர்கள். ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிக்கேடும் நிறைந்தவர்களாயிருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ற ஆவல் அனைவருக்குமே இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் நாம் இறைவனை பற்றி நினைக்கின்ற போது, அல்லது நமது குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருகிற போது, நோய் வருகிற போது, மனத்தாங்குதல் வருகிற போதெல்லாம் கடவுளை நோக்கி மன்றாடுகிற போது, எனக்கு நோயிலிருந்து விடுதலை, என் குடும்பத்திற்கு இறை அமைதி என்று நாம் ஜெபிப்பது வழக்கமாக இருக்கும். அதை ஜெபிப்பது எதை வழக்கமாக கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது, சிறு பிள்ளையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்தவை, நாம் கடந்து வந்தவை தான் அது வழக்கங்களாக மாறுகிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படிதான் ஒரு சமூகத்தை நோக்கிய எண்ணமாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனை பற்றிய சிந்தனையாக இருக்கட்டும், இதை எண்ணங்களும் சிந்தனைகளும் எவ்வாறு மனிதனுக்குள்ளாக கட்டி அமைக்கப்படுகிறது என்று பார்க்கிற போது, அவன் கடந்து வருகிற சமூக வாழ்வியலுடைய வெளிப்பாடு தான் அதுவாக இருக்கிறது. அப்படி நீங்களும் நானும் நம்புகிற கடவுளை அறிந்து கொள்வதற்கு விவிலியம் தொடங்கி மறைக்கல்வி நூல்கள் வரை, அதற்கு அப்பால் நம்முடைய முன்னோர்களுடைய நம்பிக்கை வாழ்வு நமக்கு கடவுளை அறிய செய்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படிதான் இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் தெசலோனிக்க மக்களுக்கு எழுதுகிற 2ஆம் கடிதத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். தெசலோனிக்க மக்களுக்கு எப்படி உங்களுக்கும் எனக்கும் நாம் நம்புகிற விவிலியம், நாம் பயன்படுத்திய வழிபாட்டு புத்தகங்கள், ஜெபங்கள், நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட இறையியல், நாம் பார்த்து வளர்ந்த நம்முடைய மூதாதையருடைய நம்பிக்கை வாழ்வு நாம் இறைவனை அறிந்து கொள்ள உதவியாக இருந்ததோ, அதுபோல தான் தெசலோனிக்க மக்களுக்கு பவுலடிகளாரினுடைய போதனை,
பவுலடிகளாருடைய வாழ்வு, தூய பவுல் அவருடைய நண்பர்கள் இயேசுவை கொண்டு சென்ற விதம், வாழ்ந்த விதம் அவர்களுக்கு கடவுளை அறிமுகப்படுத்தியது. சமீபத்தில் நான் இப்பொழுது நிலத்து வாடை என்ற ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டே இருக்கிறேன். ஒரு 2-3 வாரங்களாக நான் தொடர்ந்து நேரம் கிடைக்கிற போதெல்லாம் 2 பக்கங்கள், 3 பக்கம், 4 பக்கம் என்று ஒரு நாளைக்கு வாசித்து கொண்டே இருக்கிறேன். அந்த நிலத்து வாடை என்ற அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அழகாக எப்படி குறிப்பிடுகிறார் அப்படின்னா, தன்னுடைய சிறுவயதில் அவருக்கு இருந்த அந்த சமூகத்தினுடைய பகுப்பாயக்கூடிய திறமை, அந்த சமூகத்தினுடைய வழமையை பற்றி முக்கியமாக இந்த பகுதியில், தஞ்சாவூர் பகுதியில் காவிரி ஆற்று படுக்கையில் இருக்கின்ற நிலபுலங்கனுடைய வளமையோடு தன்னுடைய வாழ்வின் வளமையை, மக்களுடைய எண்ண வளமையை ஒப்பிட்டு எழுதுவதாக அந்த புத்தகத்தில் நான் வாசித்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் முடிக்கலை. ஆனால் அது வாசிக்கின்ற போது அதனுடைய மொழியினுடைய அழகும் அதை சொல்லுகின்ற பாங்கும் இருக்கிறதுல அது ரொம்ப அழகாகவே இருக்குது. நம்ம எல்லாம் ஈர்ப்பதாகத்தான் இருக்கும். அப்படி அந்த புத்தகத்தில் எதை சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கிற போது, எப்படி இந்த தெசலோனிக்க மக்களுக்கு பவுலடிகளார் கடிதம் எழுதுகிற போது இது தொடங்குகிறது. முதல் வாசகம், எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகுங்கள், இல்லையா? அப்படி ஆரம்பிக்கிறார். நாங்கள் தான் உங்களுக்கு முன்மாதிரி என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு, அவரை போல வாழ்வதற்கு நாங்கள் எதையெல்லாம் செய்தோமோ அதை நீங்கள் செய்தால் நலமாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையை மக்களுக்கு குறிப்பிடுகிறார். அது என்னென்னலாம் சொல்கிறார் பாருங்க. நாங்கள் உங்களுக்கு சுமையானவர்களாம் இல்லை, நான் சோம்பி தெரியலை, உங்களை போல நாங்கள் சோம்பி தெரியலை, நாங்கள் உங்களுக்கு சுமையானவர்களாம் இல்லை, நாங்கள் இலவசமாக உங்கள்கிட்ட இருந்து எதையுமே பெற்றுக்கொள்ளலை, மாறாக அன்றாடம் எங்களுக்கு வேண்டியதை நாங்களே உழைத்து பெற்றுக்கொண்டோம் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான உணவை, எங்களுக்கு உடலுக்கு தேவையான உடையை, நாங்கள் இருப்பதற்கான இருப்பிடத்திற்கான அந்த அமைப்பை நாங்களாகவே பூர்த்தி செய்து கொண்டோமோ, அதே நேர்மையோடு கடவுளையும் நாங்கள் அறிந்து கொண்டோம், நீங்களும் அப்படி கடவுளை நேர்மையோடு அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது போல அந்த நிலத்துவாடையினுடைய புத்தகத்தினுடைய ஆசிரியரும் தான் நேர்மறையாக அந்த அனுபவித்த சமூகத்தினுடைய வாழ்வியலை அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். இது ஒன்று எனக்கு ரொம்ப பிடித்ததாக இருந்தது. இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தி நூல்களை பார்த்தோம் என்றால், அந்த நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி சொல்லுகிறது, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்லாம் சொல்லுகிறது. ஏன்னா வெளியில் வெள்ளை அழகு. இப்போ கல்லறைகள்லாம் வெள்ளை மட்டும் அடிக்கலை, மார்பிள்லாம் போடுறோம். எவ்வளவு மார்பிள் வைத்து கல்லறைகள் கட்டினாலும் உள்ள அழுகின பிணங்களுடைய வாடகைகள் தான் இருக்கிறது என்பதை இயேசு சொல்லார். நான் சொல்ல, இயேசுவே தான் அந்த நற்செய்தியில் சொல்லுகிறார். அப்படி மனிதன் வெளி உலகிற்கு தம்மை முழுமையானவனாக காட்டிக்கொள்ளுகிறான். உள்ளத்தினுடைய பாங்கோ அப்படி போற்றுவதற்குரியது இல்லை அப்படிங்கிறதான் சொல்லுகிறார். அதை ஒப்பிடும் வகையில் சமீபத்தில் ஒரு 4 பக்க கட்டுரை ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். இன்னுமா இவர்கள் இப்படி 2025 என்ற தலைப்பில் அந்த கட்டுரை வாசிக்கின்ற போது சமூகத்தினுடைய அவலங்களை அவர் எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறார். சமூகத்தினுடைய அவலங்கள் என்று நான் சொன்னோன்னே நம்ம பெண்ணடிமைத்தனத்தை பேசுவோம், இந்த வரதட்சணையை பேசுவோம், சாதிய கொடுமைகளை பேசுவோம், இப்படியெல்லாம் பேசுவோம். ஆனால் அந்த கட்டுரையில் மனிதனை அவர் தொடவே இல்லை. மாறாக அவர் தொடுவதெல்லாம் இயற்கையை, பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதை, மரங்களை வெட்டுவதை, தார் சாலைகள் அமைத்து சாலைகளை அகலப்படுத்துவதற்கு அனைத்து வளங்களையும் சுரண்டுவதை, மலையிலிருந்து கல் எடுப்பதில், மணலை எடுப்பதை, இப்படி தனி மனிதன் ஒழுக்கம், வீடுகளில்
நம்முடைய அந்த துணியை மடித்து அழகாக வைக்காமல் வீட்டையே குப்பை குழியாக குப்பையாக வைத்திருப்பது, வீட்டை சுற்றி சாக்கடை சுத்தமாக இல்லாமல் இருப்பது, எப்படி என்று இந்த சமூகத்தினுடைய அவலங்களை அவன் பட்டியலிட்டு கொண்டே வருகிறது அந்த கட்டுரை. வருகிற போது ஒவ்வொரு இடத்திலும் அதை முடிக்கின்ற போது அவர் சொல்லுவார், இன்னுமா இவர்கள் இப்படி 2025 எழுதும். ஏன் அப்படின்னு பார்க்கிற போது 2025ஆம் ஆண்டு இப்பொழுது நாம் ஆள்கிற ஆண்டு எப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நம்ம கம்யூனிகேஷனில் வாழுகிற ஆண்டு. தொடக்க காலத்தில் கற்காலம், அப்புறம் உலோக காலம், பொற்காலம், அப்புறம் கணினி காலம் என்று காலங்கள் மாறி மாறி இன்று நீங்களும் நானும் வாழுகிற உலகம் என்ன உலகம் அப்படின்னா ஐசிடி அப்படிம்பாங்க. இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இருக்கிற இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் எதையெல்லாமோ கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் இன்னும் வாழ தெரியலை அப்படின்னு சொல்லி நம்முடைய சுற்றுச்சூழலை நம்ம எப்படியெல்லாம் வச்சுருக்கிறோம். நன்கு படித்த ஒருவன் தன்னுடைய அலுவலகத்திலே அமர்ந்து கொண்டு இந்த மிட்டாய் சாப்பிடுகிற போது, சாக்லேட் சாப்பிடுகிற போது அந்த சாக்லேட் பேப்பரை கீழே போடுவது தொடங்கி அலுவலகத்தினுடைய உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் தன்னிடம் இருக்கின்ற பயன்படுத்திய அந்த காகிதங்களை கிழித்து குப்பை தொட்டியில் இடுகிறவரை அந்த கட்டுரையில் அருமையாக இருக்கிறார். எழுதுகிற போது இன்னுமா இவர்கள் இப்படி 2025 என்று எழுதுகிறார். அப்போ அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற போது, மனிதன் எவ்வளவுதான் அறிவை கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் வசதியை கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் விஞ்ஞானத்தை கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் நுட்பத்தை கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் உலகை அறிந்து கொள்ளுகிற இந்த இடத்திலிருந்து மற்றொரு முனையில், உலகத்தினுடைய மற்றொரு முனையில் இருக்கிறவனோடு பேசிக்கொள்ள அவனை தெரிந்து கொள்ளக்கூடிய காரணிகளை வளர்த்து கொண்டிருந்தாலும், தன்னை சுற்றி தன் வாழ்விடத்தை தூய்மையாகவோ பொறுப்பாகவோ வைத்து கொள்ள மனமில்லாமலே இருக்கிறான். இவன் மனிதனல்ல மான் என்று அவர் சொல்லுகிறார். மனிதனல்ல மண் என்று சொல்லுகிற போது மண் கூட வளமையாக மாற வாய்ப்பு இருக்கிறது என்று முடிக்கின்றார். அதை பார்க்கிற போது தான் இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிற அந்த செய்தி உங்களுக்கும் எனக்கும் சற்று உரைப்பதாகவே இருக்குது, உயிர்த்தியை வைத்து குத்துவதாகவே இருக்கிறது. எப்படி என்று பார்க்கிற போது, நாம் வெளி உலகிலே நல்லவர்களாக, திறமையானவர்களாக, நேர்மையானவர்களாக காட்டிக்கொள்ள மட்டும்தான் முயற்சி செய்கிறோம், வாழ முயற்சி செய்யவில்லை என்பதை இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள தேவையில்லை. கடவுள் ஆண்டவர் இயேசு ஃபிசிக்கலாக மனித இயல்பில் இந்த உலகில் வாழுகிற போதே கண்டுணர்ந்திருக்கிறார் என்பது தான். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற சவால். என்ன சவால் அப்படின்னா, மனிதத்தினுடைய மாண்பை வெளிக்கொண்டதற்கு நீங்களும் நானும் கருவிகளா என்று கேட்டோம் என்றால் சிரிப்பு, நக்கல், சோதனை இதுதான் நமக்கு வரும். ஆனால் அந்த கேள்விக்கு பதிலாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய சுற்றுச்சூழலை அருமையாக வைத்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை மாண்போடு வழிநடத்த வேண்டும். நாம் நம்புகிற கடவுளை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிற போது நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென். ஆண்டவரே, இயற்கை கூறும் கவிதைகள்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கண்ணுவிடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
உன் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் இங்கு ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற உமது அன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அனைத்தரசாள், இவ்வுலகில் முக்குகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசுவை அப்பா என்று நாம் அழைக்கின்ற போது அவர் தந்தையை அப்பா என்று அழைத்த ஞாபகம் நமக்கு வரும். வாழ்வினுடைய யதார்த்தங்களை கடக்க அவருக்கு இந்த வார்த்தை தேவைப்பட்டது. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வின் யதார்த்தங்களை கடக்க ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணிவிட அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும்
எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் மக்கு உகந்தவர்களாய் வாழ தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. மன்றாட வேண்டும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.